பீகார் சட்டமன்ற தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய திட்டமிட்ட செயல்பாடுகளே வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த தேர்தலுக்கு முன்பே பாஜக சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் ஜாதி மதிப்பீடு நடத்தப்பட்டது. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் தேர்வு செய்யப்படும் வேட்பாளர் குறிப்பிட்ட ஒரு ஜாதியை சேர்ந்தவர்களாக இருக்கணுங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி மிகுந்த கவனத்தோட செயல்பட்டது. அதன் அடிப்படையில தான் வேட்பாளர் தேர்வும் அமைந்தது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வார்டு ரூம் அமைக்கப்பட்டு அது மத்திய வார் ரூமோட இணைக்கப்பட்டது. 28,000 ஓட்டுச்சாவடிகளுக்கு தலா 2 தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டு ஓட்டுகள் சிதறாத வகையில கவனமும் செலுத்தப்பட்டது. கடந்த 2020 சட்டமன்ற தேர்தல்ல மகத், ஷபாத் ஆகிய பிராந்தியங்கள்ல ராஜ்புத் மற்றும் குஷ்வாகா சமூகங்கள் இடையே பிரிவினை ஏற்பட்டதால அங்குள்ள 24 தொகுதிகள்ல 2ல மட்டுமே பாஜக கூட்டணியால வெற்றி பெற முடிந்தது. அதனால இந்த முறை இந்த சமூக மக்களுடைய ஓட்டுகளை ஒருங்கிணைக்க திட்டம் வகுக்கப்பட்டது. மேலும் கிராமப்புறங்கள்ல மக்களுக்கான உடனடி தீர்வு தேவை என்ன என்பதை உணர்ந்த பாஜக ரேஷன் பொருட்களை தடையில்லாம வழங்கியதோட மட்டுமில்லாம உள்ளூர் பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வும் கண்டது. எந்த இடத்திலையும் இலவசம் என்ற வார்த்தையை பாஜக பயன்படுத்தல. இது போன்ற பல்வேறு உத்திகளை பாஜக கூட்டணி கடைபிடித்ததாலேயே இந்த பிரம்மாண்ட வெற்றி சாத்தியமானதா சொல்லப்படுது.